திருமால்பூர் ராணிப்பேட்டை டிஸ்ட்ரிக்ட்ல அரக்கோணம் தாலுக்குல அமைந்திருக்க ஒரு முக்கியமான கோவில் நகரம். இது சென்னையிலிருந்து சுமார் 78 கிலோமீட்டர் தொலைவிலையும் காஞ்சிபுரத்திலிருந்து 21 கிலோமீட்டர் தொலைவிலையும் அமைந்திருக்கு. பொதுவா திருமால்பூர் அப்படின்னு சொன்னாவே சென்னை வாசிகளுக்கு இங்க சென்னை பீச்ல இருந்து திருமால்பூரை கனெக்ட் பண்ணும் அந்த ட்ரெயின் ரூட் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். திருமால்பூரில் அமைந்துள்ள திருமாட்பேரு மணிகண்டேஸ்வரர் கோவில் மிகவும் பிரபலமானது. இது 9ஆம் நூற்றாண்டுல சோழர்களால கட்டப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. இது 275 பாடல்கள் பெற்ற சிவஸ்தலம் அப்படின்னு சொல்றாங்க. அதே போல 11வது தேவார பாடல்கள்ல இடம் பெற்றிருக்கு. திருஞான சம்பந்தர் மற்றும் திருநாவுக்கரசர் இங்க பாடியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. கல்வெட்டு சான்றுகளின்படி ஜெயங்கொண்டா சோழ மண்டலத்தின் வல்லநாடு பகுதியில இது அமைந்திருக்கதா கூறப்படுது. அதே போல இன்னொரு ஃபேமஸான ஒரு இடம் இங்க என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, திருமால்பூரில இருந்து ஜஸ்ட் 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல பல்லூர் கிராமத்துல வராகி அம்மன் கோவில் அமைந்திருக்கு. இங்க இருக்கும் அந்த வராகி சிலையானது 1400 வருடம் பழமையானது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஊருக்கு திருமால்பூர் அப்படின்னு எப்படி பெயர் வந்ததுன்னு பாத்தீங்கன்னா, இது பழைய காலத்துல திருமாட்பேரு அப்படின்னா இருந்திருக்கு. அது காலப்போக்கில மருவிதான் திருமால்பூர் ஆகியிருக்கு. சோ இந்த திருமால்பூர் அப்படின்றதுக்கு மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா, திரு அப்படின்றது புனிதமான இடத்தை குறிக்குது, மால் அப்படின்றது விஷ்ணுவை குறிக்குது, அதே போல பூர் அப்படின்றது ஊர் அல்லது நகரத்தை குறிக்குது. அதனால திருமாலே வணங்கிய ஊர், அதாவது விஷ்ணுவே வணங்கிய ஊர் அப்படின்றதுனால இந்த ஊருக்கு திருமால்பூர்னு பெயர் வந்திருக்கலாம்னு சொல்லப்படுது. இதுல இருந்து தெரியுது என்னன்னா, இது ஸ்ட்ராங்கா அந்த கோவிலோட கனெக்ஷனோட வந்த பெயர் அப்படின்றது தெரியுது.